ஐகிரி நந்தினி நந்தித மேதினி விஸ்வ வினோதினி நந்தனுதே கிரிவல விந்திய சிரோதினி வாஜினி விஷ்ணு விலாஜினி ஜிஷ்ணுனுதே भगवती केचिनि कंड कुटुंबिनि भूरि कृते जय जय गे महिषासुरमर्दिनि रम्यगवर्धिनि शैलसुती ओम नमः शिवाय மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான குரோதி வருஷம் தை மாதம் 6ஆம் நாள் 19/1/2025 ஞாயிற்றுக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து இன்று பானு வாரம் என்று போற்றுகின்ற ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானை வழிபாடு செய்வதற்கு ஒரு தனித்துவமான சிறப்பான நாள். அது மட்டுமல்லாமல் இன்றைய தினம் பல்வேறு ஆலயங்களிலே மகா கும்பாபிஷேகங்கள் நடைபெறுகின்றன. அந்த வகையிலே கேகாலை மாவட்டம் அம்பேபுச வரக்காப்பொல என்கின்ற பதியிலே 150 வருடங்கள் பழமை வாய்ந்த ஆலயமாக போற்றப்படுகின்ற வரக்காப்பளை ஸ்ரீ முத்துமாரி அம்பாள் தேவஸ்தானத்தினுடைய பஞ்சகுண்ட பக்ஷ பிரதிஷ்டா மகா கும்பாபிஷேகம் 16ஆம் திகதி அதிகாலையிலே விநாயக வழிபாட்டோடு ஆரம்பமாகி 17ஆம் திகதி வெள்ளிக்கிழமை பஞ்சகுண்ட மகா யாகாரம்பம் ஆரம்பமாகி நேற்றைய தினம் 18ஆம் திகதி சனிக்கிழமை தைலாபியங்கம் எண்ணெய் காப்போடு இன்று 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மகா கும்பாபிஷேகம் காலை 9:45 மணிக்கு சூழலிங்கமாகிய ராஜகோபுர கும்பாபிஷேகம் சூபிகளுக்கான கும்பாபிஷேகங்கள் நிறைவேற்று 10 மணி 12 நிமிடத்திலே மூலாலயத்திலே முத்துமாரி அம்பாளுடைய மகா கும்பாபிஷேகம் நடைபெறுவதற்கு திருவள் கூட்டியிருக்கின்றது. ஒரு ஆலயத்திலே 12 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை மகா கும்பாபிஷேகம் நடைபெறும். அவ்வாறு இந்த 12 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை அந்த கும்பாபிஷேகம் நடைபெறுகின்ற பொழுது அந்த ஆலயத்திலே தர்மகர்த்தாவாக இருக்கின்றவர் அல்லது இந்த கும்பாபிஷேகம் வைக்கின்ற குருவானவர்களுக்கு ஒரு கும்பாபிஷேகம் அல்லது 2 கும்பாபிஷேகங்கள்லாம் செய்கின்ற பாக்கியம் கிடைக்கும். இந்த வரக்காப்பளை முத்துமாரி அம்பாளுடைய தர்மகர்த்தாவாக இருக்கின்ற குமார்சிங் அவர்களுக்கு இது 3வது கும்பாபிஷேகத்தையும் தர்மகர்த்தாவாக இருந்து செய்து வைக்கின்ற பாக்கியம் அவருடைய குடும்பத்திற்கு கிடைத்திருக்கிறது. அதேபோல் இந்த ஆலயத்தினுடைய 3வது கும்பாபிஷேகத்தையும் பிரதம குருவாக இருந்து செய்து வைக்கின்ற பாக்கியம் அடியேனுக்கும் கிடைத்திருக்கிறது. இது இந்த அம்பாளுடைய பெரிய ஒரு அனுகிரகம். இந்த 3வது கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெறுவதற்கும் உலகெங்கும் வாழுகின்ற அனைத்து மக்களுக்கும் அம்பிகையினுடைய திருவிழெல்லாம் நிறைய வேண்டும். இது பன்னெடுங்காலமாக சிறிய ஆலயமாக இருந்து அதன் பின்பு இப்பொழுது தர்மகர்த்தாவாக இருக்கின்ற குமாரசிங்கம் ஐயா அவர்களுடைய முயற்சியினாலே இந்த ஆலயம் புனர்நிர்மாணம் செய்யப்பட்டு பெரிய அளவிலே சிறப்பான முறையிலே இந்த ஆலய வீதிகளெல்லாம் புனர்நிர்மாணம் செய்யப்பட்டு உள்வீதி பூராவும் கொட்டகையிடப்பட்டு இவ்வாறு சிறப்போடு கூடியதாகவும் அன்னதானத்துக்கென ஒரு மண்டபம் கட்டப்பட்டு ராஜகோபுரம் கட்டப்பட்டு சிறப்பாக நடைபெற்று வருகின்ற இந்த அம்பாளுடைய அனுகிரகம் உலகெங்கும் வாழ்கின்ற எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். सर्वे जनाः सुखिनो भवन्तु समस्त मङ्गलानि सन्तु सुपम्.
இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு பல அரும் அடையாளங்களை செய்தார் என்று குறிப்பாக யோவான் நற்செய்தியாளர் எழுதுகின்றார். அவர் செய்த அரும் அடையாளம், அதாவது புதுமை என்பது, அவரும் அவருடைய சீடர்களும் அவருடைய தாயும் ஒரு திருமணத்திற்கு விழாவிற்கு சென்றிருந்தார்கள். கானா ஊரில் இடம்பெற்ற அந்த திருமண விழாவிலே அவர்கள் அங்கு பரிமாறிய இரசம் தீர்ந்து போகின்றது. அதனால் மரியா தன்னுடைய தாய்க்குரிய ஒரு கரிசனையோடு இயேசுவை அணுகி, இரசம் தீர்ந்து விட்டது, இவர்களுடைய இந்த குறையை நீர் எப்படி என்றாவது தீர்க்க வேண்டும் என்று பிடிவாதமாக அவரோடு வாதாடுகின்றவர் போல பரிந்துரைக்கின்றார். அந்த வேளையிலே இயேசு, இது என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லை என்று சொல்லி அவர் தயங்குகின்றார். இருப்பினும் இந்த தாயினுடைய வேண்டுகோளுக்கு அமைய அவர் தண்ணீரை இரசமாக மாற்றி அங்கு பரிமாறி மக்களை மகிழ்விக்கின்றார். அவர்களுடைய இடரில் இருந்து அவர்களுக்கு தீர்வு கொடுக்கின்றார். இது ஒரு பெரும் அரும் அடையாளமாக, அதாவது மனித வல்லமையினால் செய்ய முடியாத ஒரு விடயத்தை இயேசு செய்வதனாலே அவர் இறைமகன் என்பதை நிரூபிக்கின்றார். அதைத்தான் இதை நாங்கள் அருள் அடையாளம் என்று சொல்லுகின்றோம். கடவுளுடைய அவருடைய வார்த்தை, அவருடைய பிரசன்னம் மனித மனங்களிலே இருக்கின்ற தீராத துன்பங்களை, தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கு அவை விடை கொடுக்கின்றதாக அமைகின்றன. இங்கு இயேசுவினுடைய இந்த அருள் அடையாளம் ஆற்றுகின்ற வல்லமை அவரிலே தங்கியிருந்த இறை வல்லமையை, இறை இயல்பை சுட்டி காட்டுகின்றதாக, வெளிப்படுத்துகின்றதாக இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியின் இறுதியிலே சீடர்கள் இயேசுவிலே நம்பிக்கை வைத்தார்கள் என்று சொல்லப்படுகின்றது. இப்படியாக இயேசுவினுடைய இந்த செயல்களை கண்டு அவரிலே நம்பிக்கை வைத்த சீடர்கள் இயேசுவினுடைய நெருக்கமான சீடர்களாக மாறுகின்றார்கள். அதனால இயேசு மீது எங்களுக்கு நம்பிக்கை இருந்தால்தான் அவருடைய தெய்வீக இயல்பிலே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அர்ப்பணிக்கக்கூடிய அளவிற்கு எங்களுடைய வாழ்க்கையிலே நம்பிக்கை உணர்வு இருந்தால், இறை நம்பிக்கை, அசைக்க முடியாத இறை நம்பிக்கை இருந்தால், நாங்கள் கடவுளுடைய செயல்களை எல்லாம் எங்களுடைய வாழ்விலே நாங்கள் அனுபவிக்கக்கூடியதாக இருக்கும். வியக்கத்தக்க அற்புதமான செயல்களை நாங்கள், அனுபவங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே கண்டுகொள்ளுவோம். எங்களுடைய வாழ்வில் நாங்கள் அடிக்கடி ஏற்படுகின்ற துன்பங்கள், ஏமாற்றங்கள், இழப்புக்கள் மத்தியிலே மனமுடைந்து போகின்றோம். ஆனால் இயேசுவினுடைய பிரசன்னத்தை நாங்கள் எவ்வளவு தூரம் உணர்ந்து கொள்ளுகின்றோமோ, இன்னும் சிறப்பான முறையிலே இயேசுவின் தாய் மரியாள் எங்களுக்காக பரிந்து பேசுவாள் என்று நாங்கள் நம்புகின்றோமோ, அந்த மரியாளினுடைய பரிந்துரைகள் மூலமாக எங்களுடைய வாழ்வினுடைய குறைகள் எல்லாம் நிறைவாக்கப்படும். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எதிர்கொள்ளுகின்ற சவால்களை மேற்கொள்வதற்கு இறைவன் எங்களுக்கு சக்தியும் வல்லமையும் அருளுவார். ஆமென். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பினுக்குரிய சகோதர சகோதரிகளே,
விடிந்திருக்கக்கூடிய இந்த அதிகாலை பொழுது நம் அனைவருக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் சாந்தி சமாதானம் உள்ள நல்ல நாளாக அமைய வேண்டுமென்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக, உலக வாழ்க்கையில் மனிதன் நிம்மதியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்வதை எல்லோரும் விரும்புகிறார்கள். நாம் அனைவரும் அதனைத்தான் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். நிம்மதி மகிழ்ச்சி என்பது மனிதனுடைய வாழ்க்கையில் இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது. மனிதன் ஐக்கியமாக சந்தோஷமாக சமாதானத்தோடு வாழ்வதை இஸ்லாம் பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்களில் வலியுறுத்தி இருக்கிறது. அவ்வாறான வழிகளுள் ஒரு முஸ்லீம் மற்ற முஸ்லீமை காணுகின்ற நேரத்தில் அவனை பார்த்து முஹம்மன் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று கூறுகின்ற நேரத்தில் உங்கள் மீது சாந்தி சமாதானம் உண்டாகட்டும், அந்த இறைவனுடைய அருளும் அவனுடைய அபிவிருத்தியும் உங்கள் மீது உண்டாகட்டும் என்றுதான் ஒரு முஸ்லீம் மற்ற முஸ்லீமை பார்த்து முஹம்மன் கூறுகின்ற நேரத்திலே அவன் வாழ்த்துக்களை பிரார்த்தனைகளாக அவனுக்காக வாழ்த்தி பிரார்த்திக்கின்றான். இதனை அல்லாஹ்வின் இறுதி தூதர் முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்களில் இச்சமூகத்தினருக்கு மக்கள் ஐக்கியத்தோடும் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் வாழ வேண்டும் என்பதற்காக ஒரு அழகிய ஊடகமாக இந்த சலாம் என்கின்ற ஒரு நற்கிரிகையை இந்த சமூகத்தில் மயப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். மனிதன் யாராக இருந்தாலும் அவனுக்கென்று ஒரு சுய கௌரவத்தை இறைவன் வைத்திருக்கிறான். அந்த மரியாதையோடு அவனை பார்க்க வேண்டும். அவன் உயிரோடு வாழ்ந்தாலும் அவன் மரியாதைக்குரியவன், உயிரற்ற உடலாக இருந்தாலும் அவனுக்கென்று தனியான ஒரு மரியாதை இருக்கிறது என்பதனை நபிகளாருடைய வாழ்க்கையில் எம்மால் பார்க்க முடிகிறது. ஒரு நாள் பொழுது மதீனாவின் வீதியில் ஒரு மரணித்த மனிதனுடைய பூத உடல் எடுத்துச் செல்லப்படுகிறது. நபியவர்கள் ஓரிடத்தில் சில அருமை தோழர்களோடு உட்கார்ந்து பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். அந்த மனிதனுடைய பூத உடல் எடுத்துச் செல்லப்படுகிற நேரத்தில் தன்னருகில் அந்த மனிதனுடைய பூத உடல் வந்த நேரத்தில் உடனே எழுந்து நின்று அதற்கு மரியாதை செலுத்துகிறார்கள் நபியவர்கள். கூட இருந்த அருமை தோழர்களான சஹாபாக்கள், நபியே நாயகமே, எதற்காக எழுந்து நின்று நீங்கள் மரியாதை செய்கிறீர்கள்? அதுவோ மாற்று மதத்தை சார்ந்த ஒருவருடைய பூத உடல், அதற்கு நீங்கள் மரியாதை செய்ய வேண்டுமா என்று சொன்னபோது அல்லாஹ்வின் இறுதி தூதர் முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, அது ஒரு மனிதனுடைய உடல் அல்லவா, அதுவும் ஒரு மனிதன் தானே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரற்ற உடலுக்கே எழுந்து நின்று மரியாதை செய்த வரலாற்றை இஸ்லாத்திலே பார்க்க முடிகிறது. ஆக யாரும் உலகத்தில் மதிப்பெற்றவர்களாக இல்லை. எல்லோருக்கும் சுய மரியாதை இருக்கிறது. அவர்களுக்குரிய மரியாதையை நாம் கொடுக்க வேண்டும். சமாதானமாக வாழ்வதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. உங்களுக்கு மத்தியிலே பொறாமைப்பட்டு கொள்ளாதீர்கள். உங்களுக்கு மத்தியிலே நீங்கள் குரோதத்தை வளர்த்து கொள்ளாதீர்கள். ஒருவர் மற்றவருடைய முகத்தை பார்க்கிற நேரத்தில் முகத்தை திருப்பிக் கொள்ளாதீர்கள். ஏன், நீங்கள் அனைவரும் இறைவனுடைய அடியார்களாக உலகத்திலே படைக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். எனவே இவ்வுலக வாழ்க்கை என்பது ஒரு குறுகிய கால வாழ்க்கை. மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். வாழ்க்கையை இறைவன் தந்திருப்பது வாழ்வதற்காக. அந்த வாழ்க்கையை நல்ல முறையில் அர்த்தபுஷ்டியாக நாம் வாழ்ந்து இந்த உலக வாழ்வை முடிப்போமையாக இருந்தால் நிச்சயமாக நம்மோடு இருக்கின்றவர்களும் நிம்மதியாக வாழ்வார்கள். நாமும் சந்தோஷமாக வாழலாம். எல்லாம் வல்ல இறைவனின் அருளையும் அன்பையும் பெறுவோமாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.